மலைக்கு அதிபதியான ஈசனின் மனைவியும் உலக நாயகியுமான பார்வதி தேவிக்கு தோழிகளாக 32 தேவகன்னியர்கள் இருந்தனர். எப்போதுமே பார்வதி தேவியுடன் தான் அவர்கள் பெரும்பாலும் இருந்து வந்தனர். அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் பார்வதி தேவியாரும் பரமசிவ பெருமானும் நீராடுவதற்காக காஷ்மீரில் உள்ள மானசரோவர் என்ற ஏரிக்கு சென்றிருந்தனர். அப்போது உடன் பார்வதி தேவியின் 32 தோழர்களும் சென்றிருந்தனர். ஏரியில் வெகுநேரம் நீராடிய பார்வதி தேவி பிற்பாடு கண்மூடி தியானத்தில் ஆழ்ந்தாள். அந்நேரத்தில் ஈசன் பார்வதி தேவியின் தோழியார்கள் அனைவரையும் பார்த்து புன்னகை புரிந்தார். அந்த அற்புத புன்னகையில் ஒரு கணம் மயங்கிவிட்டனர் தேவியரின் தோழியர்கள் 32 பேரும். அதனால் அவர்கள் அனைவரும் சிலை போல ஈசனை பார்த்தபடி இருந்தனர். மறுபுறம் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த பார்வதி தேவி திடீரென்று தியானம் கலைந்தாள். தோழியர்கள் 32 பேரும் ஈசனை கண்ட மயக்கத்தில் சிலை போல நிற்பதைக் கண்டாள். ஈசனோ புன்னகைத்தபடி தனது திருவிளையாடலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார். அதன் விளைவு சினம் மேலிட சீற்றம் கொண்டாள் தேவி. தேவியின் சீற்றத்தால் இயற்கையில் பல மாற்றங்கள் நிகழத் தொடங்கின. ஈசன் நடக்கவிருக்கும் அனர்த்தத்தை உணர்ந்து கொண்டவராய் சற்றே தனது புன்னகையை நிறுத்தி கொண்டார். அக்கணம் சிந்தை கலங்கிய நிலையில் இருந்த பார்வதி தேவியின் தோழியர்கள் 32 பேரும் மாயை அகன்று பார்வதி தேவி தங்களை கவனித்துக் கொண்டிருப்பதை உணர்ந்தனர். பார்வதி தேவியோ கோபத்தின் உச்சிக்கே சென்று இருந்தாள். கோபத்துடன் தனது தோழிகள் அனைவரையும் சபிக்கத் தொடங்கினாள். பதுமைகள் போல எனது கணவரை பார்த்து கொண்டிருந்த நீங்கள் அனைவரும் பதுமைகளாகவே மாறி இந்திரனுடைய சிம்மாசனத்தில் சென்று நிற்க கடவுது என்றாள். பார்வதி தேவியின் கோபத்திற்கான காரணத்தை அறிந்த தோழிகள் அனைவரும் கண்கள் கலங்கியபடி பார்வதி தேவியை பார்த்து, தேவியாரே, பதுமைகளாக மாறி காலமெல்லாம் அவதியுறும்படி நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லையே. ஈசனே எங்களை பார்த்து புன்னகை செய்யும்போது நாங்கள் மட்டும் என்ன செய்ய? ஒருவர் நம்மை பார்த்து புன்னகைக்க நாமும் புன்னகைப்பது என்பது இயல்புதானே. அதிலும் புன்னகைத்தவர் ஈசனாக இருப்பதால் ஒரு கணம் நாங்கள் பிரம்மையில் ஆழ்ந்து விட்டோம். அப்படி இருக்க ஏன் இவ்வாறு ஒரு சாபத்தை எங்களுக்கு கொடுத்தீர்கள்? இதில் எங்கள் தவறு எதுவும் இல்லையே என்று புலம்பினர். அக்கணம் பரமசிவனும் கூட பார்வதி தேவியை பார்த்து, தேவியாகிய உனக்கும் கூட என் மீது சந்தேகம் வந்து விட்டதா என்ன? உன் தோழிகள் ஒரு பாவமும் அறியாதவர்கள். அவர்களை நீ சபிப்பது நியாயமே இல்லை. மேலும் குற்றமற்றவர்களை இப்படி சபிப்பது உனக்கும் அழகல்ல. உடனே அவர்கள் அனைவரின் சாபத்தையும் மாற்றிவிடு என்று பரிந்து பேசினார். பரமசிவனின் இந்த வார்த்தைகளை கேட்ட பார்வதி சற்றே கோபம் தணிந்தாள். பிறகு தனது 32 தோழியர்களிடமும், சாபம் என்பது வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போன்றது. அதனை திரும்ப பெற இயலாது. ஆனால் என்னால் அதன் திசையை மாற்ற இயலும். அதாவது சாபத்தின் வீரியத்தை என்னால் குறைக்க முடியும். வருந்தாதீர்கள். நீங்கள் பதுமைகளாக இருந்தாலும் அற்புதம் பேசும் திறமை பெறுவீர்கள். அத்துடன் இந்திர சிம்மாசனத்தில் நீங்கள் பதுமைகளாக இருக்கும்போது அந்த சிம்மாசனத்தை பரிசாக விக்ரமாதித்தனுக்கு இந்திரன் வழங்குவான். அவன் அதில் அமர்ந்து 2000 ஆண்டுகள் ஆட்சி புரிவான். பின்னர் அவன் அமரத்துவத்தை அடைவான். அவன் அமரத்துவத்தை அடையும் முன் இந்திரன் தன்னிடம் அழைத்த சிம்மாசனத்தை என்ன செய்வதென்று உங்களிடம் கூறுவான். அதில்தான் உங்கள் சாப விமோசனத்திற்கான வழியும் அடங்கியுள்ளது என்றால் பார்வதி தேவி. அதன்படியே காலங்கள் உருண்டோடியது. விக்ரமாதித்தனின் ஆட்சி காலம் வந்தது. உஜ்ஜயினி நகரத்தை தலைநகராக கொண்டு காளி தேவியின் அருளால் சிறப்பாக ஆட்சி செய்தான் விக்ரமாதித்தன். ஒரு கட்டத்தில் இந்திரனுடன் ஏற்பட்ட சந்திப்பில் விக்ரமாதித்தனின் திறமைக்கு பரிசாக தேவேந்திரன் 32 பதவிகளை கொண்ட அந்த ரத்தின சிம்மாசனத்தை அழித்தான். அதில் அமர்ந்து நீதி நெறி தவறாமல் கம்பீரமாக ஆண்டான் விக்ரமாதித்தன். அவன் காலத்தில் கஷ்டம் எனும் தமிழ் சொல் தமிழ் அகராதியில் ஒரு வார்த்தையாக மட்டுமே இருந்தது என்று சொன்னால் நிச்சயம் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட விக்ரமாதித்தனின் ஆயுள் காலம் முடியும் சமயம் காலதேவன் அவன் முன் தோன்றி அதனை நினைவுபடுத்தினான். அப்போது அதுவரை தான் அமர்ந்த ஆட்சி புரிந்து வந்த அந்த அற்புத அபூர்வ சிம்மாசனத்தை மீண்டும் இந்திரனிடமே வழங்க முடிவு செய்தான் விக்ரமாதித்தன். ஆனால் இந்திரனோ, நான் பரிசாக கொடுத்ததை ஒருபோதும் திரும்ப பெற்றுக்கொள்ள மாட்டேன். அது முறையும் அல்ல. அத்துடன் அந்த சிம்மாசனத்தில் அமரும் தகுதி எனக்கு அடுத்து இக்காலகட்டத்தில் வாழ்ந்து வரும் உனக்கே உள்ளது. அதனை நீ பிறருக்கும் வழங்க முடியாது என்ற உண்மையை கூறி அந்த சிம்மாசனத்தை வாங்க மறுத்துவிட்டான். இந்திரன் கூறிய வார்த்தைகளால் சஞ்சலமடைந்த விக்ரமாதித்தன், பின் நான் இந்த சிம்மாசனத்தை என்ன செய்ய என்று இந்திரனிடமே ஆலோசனை கேட்டான். நீ சஞ்சலம் கொள்ள தேவையில்லை. மனிதனின் வாழ்வில் நடப்பது
நடந்து கொண்டு இருப்பது மற்றும் நடக்கப் போவது என எல்லாமே திட்டமிடப்பட்டதுதான். இந்நிலையில் நீ செய்ய வேண்டியதெல்லாம் இந்த அற்புத சிம்மாசனத்தை பூமியில் புதைத்துவிடு என்றான் இந்திரன். அவ்வாறே தேவேந்திரன் ஆணைப்படி மதிப்புமிக்க அந்த சிம்மாசனத்தை எடுத்து புதைக்க முற்பட்டான் விக்ரமாதித்தன். அது கண்டு அந்த சிம்மாசனத்தில் இருந்த 32 பதுமைகளும் இனி எங்கள் நிலை என்ன, எங்கள் சாப விமோசத்திற்கான வழிதான் என்ன என்று கூறி அழத் தொடங்கின. உடனே விக்ரமாதித்தன் அந்த பதுமைகள் மீது கருணை கொண்டு, பதுமைகளே, காளிதேவி என்னிடம் முன்பு சொன்ன ரகசியம் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள். இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அரசன் இந்த சிம்மாசனத்தை கண்டு எடுப்பான். அவனே போஜராஜன். அவன் வீரத்திலும் விவேகத்திலும் எனக்கு சரிபாதி. அவனிடம் எனது வரலாறை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதையாக கூறி முடியுங்கள். அதன்படி 32வது பதுமையும் எனது கதையை கூறி முடிக்கட்டும். அக்கணமே நீங்கள் அனைவரும் சாப விமோசனமடைந்து கைலாயம் போய் சேர்வீர்களாக. இதுவே காளியின் சித்தமும் கூட என்றான். பிறகு சிம்மாசனம் விக்ரமாதித்தனால் பூமியில் புதைக்கப்பட்டது. அத்துடன் விக்ரமாதித்தனும் கங்கை கரையில் இறங்கி தனது உயிரை தியாகம் செய்தான். விக்ரமாதித்தனின் இறக்கப் போகிறான் என்ற செய்தியை காளிதேவியின் மூலம் அறிந்த மாத்திரத்தில் பட்டியும் உயிரை விட்டான். இப்படியாக ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்த மாவீரன் கால வெள்ளத்தில் கரைந்தான். அவனை விழுங்கிவிட்ட இருமாப்பில் காலங்களும் விரைந்து ஓடின. மறுபுறம் சாபம் பெற்ற பல காலமாக சாப விமோசனம் பெற காத்து கொண்டிருந்த பதுமைகளும் போஜராஜரின் வருகைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தன. நம்முடைய முன்னோர்கள் பலவிதமான விசித்திர கதைகள் நம்மிடத்துல சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதில் விக்ரமாதித்தன் கதையும் ஒன்று தான். ஒவ்வொருத்தரும் பல கதைகளை பலவாறு சொல்லும்போது விக்ரமாதித்தன் கதையும் ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடிய கதையாக நம்ம சிறு வயதில் நிறைய கேட்டிருக்கோம். எனக்கு சின்ன வயசில் நான் விரும்பி கேட்ட கதைகளில் விக்ரமாதித்தன் கதை தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கும். இந்த விக்ரமாதித்தன் கதையை 2 பகுதிகளாக சொல்கிறாங்க நம்மளுக்கு. அதில் முதல் பகுதி, போஜராஜன் அப்படிங்கிறவருக்கு ஒரு காட்டில் கனகமணி சிம்மாசனம் கிடைக்கிறது. அந்த சிம்மாசனத்தில் 32 படிகள் இருக்குது. அவர் அந்த சிம்மாசனத்தில் ஏறி ஆட்சி செய்ய விரும்பும்போது அந்த 32 படியில் இருக்கக்கூடிய பதுமைகளும் கை கட்டி சிரிக்கிறாங்க. இந்த சிம்மாசனம் வீரமும் அறிவும் பராக்கிரமும் ஒருங்க அமைய பெற்ற விக்ரமாதித்ய மகாராஜா அமர்ந்திருந்தது. இதில் ஏறி ஆட்சி புரிய உனக்கு தகுதி இருக்கா என்று பார் அப்படின்னு சொல்லி எல்லா பதுமைகளும் கேலி செய்கிறாங்க. 2வது பகுதியா முதல் தொகுதியின் தொடர்ச்சியாக ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதுமையும் சொல்கிற கதைகள் தான் ஒரு முழு தொகுப்பாக 2வது பகுதியாக கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு பதுமைகளும் கூறக்கூடிய ஒவ்வொரு கதைகளும் என்ன கருத்துக்களை நம்ம கிட்ட சொல்ல வருது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதைகளாக நான் உங்களிடத்துல சொல்ல வர்றேன். கதைகளோடு இணைந்திருப்பது உங்களுடன் நான். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட கதைகளை முழுமையாக கேட்டு மகிழுங்க. நன்றி, வணக்கம்.